ஸோ மின்சார வாரியம் வேலைவாய்ப்பு 2024 பவர் கிரிட் மின்சார வாரியம் வேலைவாய்ப்பு 2000 பவர் கிரிட்னு சொல்லி இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ண முடியும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 1,20,000. லாஸ்ட் டேட் வந்து 19/12/24. ஓகேவா, 19/12/24. என்ன போஸ்டிங் அப்படின்னா ட்ரைனி இன்ஜினியர். ஓகே, போஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ட்ரைனி இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் இஸ் 19/12/2024. அதோட வெப்சைட் பவர் கிரிட் வெப்சைட்டு. ஓகேவா, இதை கிளிக் பண்ணி நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரைனி இன்ஜினியருக்கு வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரைனி இன்ஜினியருக்கு வேகன்சி எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் இருக்குது. கிளிக் ஹேர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்ளை இங்கே இருக்குது. டீட்டெயில் அட்வைஸ்மெண்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, அப்ளை பண்ணுறேன்னா இந்த இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் டேட் வந்து 19/12/24. இது ஒரு ட்ரைனி இன்ஜினியர் போஸ்ட். ஓகேவா, கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரைனி என்ஜினியர். ஓகே, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரைனி என்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா, இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 422 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ போஸ்ட் ஐடிஸ் 472. டோட்டல் வேக்கன்சிஸ் 22 ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ என்ன இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒன்று இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் ட்ரைனி என்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ட்ரைனி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா, ஸோ டோட்டல் வந்து 22 வேக்கன்சி. டோட்டல் வேக்கன்சிஸ் 22 ட்ரைனி இன்ஜினியர். ஸோ எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் திஸ் போஸ்ட் வந்து என்னென்னா ஃபுல் டைம் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளின் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க. டிசிப்ளின் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி கரஸ்பாண்டிங் கேட் 2024 பேப்பர் 24 கேட் 24. ஓகேவா, பேஸ்ட் ஆன் இதை பேஸ் பண்ணி தான் குவாலிஃபை பண்ணுவாங்க. கேட் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வேலிட் ஸ்கோர் இன் கேட் 2024 இருக்கணும். ஓகேவா, அது இந்த வச்சா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20, அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் 28 இயர்ஸ் தான். ஓகேவா, ஸோ சேலரி வந்து 32 1,20,000. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இஓ லெவல். ஓகேவா, கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது லெவல் ஆஃப் பே 5 இயர்ஸ் E1 E2 5 C2 5 இயர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ட்ரைனி பீரியட்னு சொல்லியிருக்காங்க. சிடிசிஸ் பர் annum இஸ் 13.25 lakhs. ஓகேவா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் இது தான். ஓகேவா, அதை பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு மார்க்ஸ் அப் டு 100 கரஸ்பாண்ட் டு த பேப்பர் கேட் 2024. பிஹேவியரல் அசஸ்மெண்ட், குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ. அவ்வளோதான். கேட் எலிஜிபிள் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் இதாகிடலாம், த்ரூ ஆகிடலாம். ஸோ 40% 50% கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்க்கு 85% வச்சுருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் 3%, பர்சனல் இன்டர்வியூ 12%. ஸோ ஆல்மோஸ்ட் கேட் தான். ஓகே, 85% மார்க் வெயிட்டேஜ் வந்து கேட் பேஸ் பண்ணி தான் தராங்க. சரிங்களா, ஓகே. வெப்சைட் வந்து powergrid.in. ஓகே, அதுதான் வெப்சைட் அஃபிஷியல். அப்டேட்டர்ஸ் தர் கேட் 24 அப்ளிகேஷன் நம்பர், கேட் 24 ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் த ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக அதோட கேட் நம்பர்லாம் கேட்பாங்க அப்படி வந்து. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் எல்லாமே இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டேட் வந்து இது அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் டேட் ஆஃப் இஸ் 19/12 இஸ் லாஸ்ட் டேட். ஓகேவா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 29/11, க்ளோஸ் ஆகிறது கட் ஆஃப் டேட் எலிஜிபிலிட்டி கிட்டேரியா 19/12 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தேங்க்யூ.